கரூரில் ஒரு 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போன அந்த சம்பவம் நம்ம நிச்சயமாக வாழ்நாளில் மறக்கவே முடியாது. ஆனால் அந்த சம்பவத்தோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழக அரசியல்லையும் பெரிய பெரிய சம்பவம்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த 41 பேரும் ஏதோ ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கி தான் இறந்து போகணுன்றது அவங்களுடைய விதியா? இல்லை யாரோ சதி செஞ்சதுனால தான் இந்த 41 பேர் இறந்து போயிருக்காங்களா? இதுதான் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி. இதுதான் ஒரு பெரிய விவாதமாகவே போயிட்டுருக்கு. சுப்ரீம் கோர்ட் இது ஒரு விசாரணையாகவும் வச்சுருக்கு. நம்ம எல்லாரும் அந்த 41 குடும்பத்துக்கு இறந்து போனவங்க குடும்பத்துக்கு வேணால் நம்ம ஆறுதல் சொல்லிடலாம். அவங்களுக்கு எதனா ஒரு நிவாரண உதவி கொடுத்துடலாம். ஆனால் இந்த இறந்து போன 41 பேர் இருக்காங்க பாரு, இந்த உயிரை விடுறதுக்கு அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க மனசு எப்படி இருந்திருக்கும்? அந்த வலி எப்படி இருந்திருக்கும்? அவங்க எந்த அளவுக்கு அந்த உயிருக்காக போராடி இருப்பாங்க? நான் எனக்கு பிடிச்ச நடிகரை தானே பார்க்க வந்தேன். நான் ஏன் உயிரை விடணும்? ஏன் முன்னாடி என் குழந்தை ஏன் சாகணும்? இதெல்லாம் அந்த மனசோட எவ்வளோ வலியோடு இருந்து அவங்க உயிரை விட்டுருப்பாங்க. அவங்க உயிரை வேணால் விட்டுருக்கலாம். ஆனால் அந்த வலி இருந்தது பாருங்கள், அந்த மனசு. அது மனசுன்றது நம்ம எல்லாருக்கும் ஒரே மனசு தான். அதனால தான் நம்மளுக்கு மனுஷன்னே பேர் வச்சுருக்காங்க. அந்த மனசோட வலி தான் இன்றைக்கி எல்லார் மனசுலேயும் பரவியிருக்கு. இந்த 41 பேர் இறந்து போனதுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு இப்போ தெரியணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் மனசு தான் சாட்சியாக மாறப்போகுது, காட்சியும் மாற்றப்போகுது.